இசைத்தூரல் ஆயிரம் புது பாடல் ஆயிரம் செவியூரும் பூப்பதாலே உயிர் ராகம் என்றும் தாலாட்டுதே. தமிழ் பாடல் காவியம் அமுதூரும் ஓவியம் இசை மாலை கேட்பதாலே நெஞ்சம் பூக்கும். சுவைதான் இன்றே புது ராகம் தண்ணி கேட்கலாம். இசை கோடி மீட்கலாம். ஆகாஷ்வாணி இசையோடு நீங்கள். FM Rainbow 101.4. ஆகாஷ்வாணி இசையோடு நீங்கள். FM Rainbow. FM ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் 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 மக்களே, கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 கலாட்டா தீபாவளி. ஒவ்வொரு நாளும் நம்ம எஃப்எம் ரெயின்போ ஆர்ஜேஸ் வந்து ஷோ பண்ணாலே அது கலாட்டா தான். அதுவும் தீபாவளினா ஸ்பெஷலான கலாட்டா கண்டிப்பாக இருக்கும்ல. எஸ், கலாட்டா தீபாவளியில் கண்டிப்பாக நான் ஒரு நிகழ்ச்சி பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஓடோடி விறுவிறுக்க வந்து உட்காந்துருக்காங்க ஆர்ஜே சுகன்யா. ஆர்ஜே சுகன்யா, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்றத உங்ககிட்டயே விட்டுறேன். உங்க ஸ்டைல்ல நீங்க ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ரெயின்போ எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ், இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல்ல நான் உங்க ஆர்ஜே சுகன்யா ஸ்டுடியோக்கு வந்திருக்கேன். ஹலோ மக்களே, நம்மளோட ரெயின்போ எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹே, வெயிட், என்ன சந்தியா சுகன்யா, ஏதோ நிவ்யா வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏமா, அந்த தலைமுடிய காய வச்சுட்டு வர லேட்டான கேப்ல இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே. எனிவே மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் சேஃபா செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த வருஷம் நீங்க எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு நிறைய சந்தோஷங்களோட இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. என்னைக்குமே லைஃப்ல மறக்க முடியாத ஒரு தீபாவளியா இந்த வருஷம் தீபாவளி வந்து எல்லாருக்கும் அமையட்டும். எஸ், நாங்க எல்லாரும் தான் இன்னைக்கு இருக்கோம். என்ன விஷயம் நாங்க பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபாவளி அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி, அதுவும் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். சின்ன வயசுல எங்களோட தீபாவளி எப்படி இருந்துச்சு, அண்ட் இப்போ கொஞ்சம் பெருசாகி கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் வந்த பிறகு எங்க தீபாவளி எப்படி இருக்கு, இதை பத்தி தான் உங்ககிட்ட நாங்க பேச போறோம். சின்ன வயசுல என்னோட தீபாவளி அப்படின்னு நான் சொல்ல போனோம்னா, ரொம்ப இயல்பான ஒரு தீபாவளி தான். நானு, எங்க அக்கா, என் சித்தி பொண்ணு, எங்க அண்ணா, நாங்க 4 பேரும் தான் இருப்போம். ட்ரெஸ்ன்னு பார்த்தோன்னா தீபாவளிக்கு மட்டும் எனக்கும் என் சித்தி பொண்ணுக்கும் என் தங்கச்சிக்கும் ஒரே மாதிரி எடுப்பாங்க கிட்டத்தட்ட. ஸோ நாங்கள் 3 பேருமே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அண்ணாவெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு, அண்ணா தான் வந்து பெரியவர், அதனால அவர் தலைமையில தான் நாங்கள் வந்து பட்டாசு எல்லாம் வெடிக்கணும். அவரை கூப்பிட்டுக்கிட்டு போய் ஜாலியாக பட்டாசு வெடிச்சிட்டு, அண்ட் வீட்டுக்கு வந்து நல்ல நான்வெஜ் செஞ்சு வச்சிருப்பாங்க அம்மா, அதையும் சாப்பிட்டுட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வர சந்தோஷம் இருக்கு பாருங்க. அது கொடுக்குற அந்த நிலையே வந்து அலாதியா இருக்கும். அப்படிதான் என்னோட சின்ன வயசு தீபாவளி இருந்தது. உங்களோட தீபாவளி எப்படி இருந்தது? எஸ், என்னோட சின்ன வயசு தீபாவளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட் தான் நான் சொல்வேன். அதில் பெரிய டாஸ்க். ஒரு மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே தீபாவளிக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சு பயங்கரமாக எக்ஸைட் ஆகிருப்போம். நமக்கு என்ன ட்ரெஸ் வாங்கணும், என்ன போட்டுக்கணும் அப்படின்றதெல்லாம் கூட பிளான் பண்ணியிருப்பேன். என்னென்னலாம் பட்டாசு வெடிக்கலாம் அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் எப்போ பாரு. ஸோ டைம் கிட்ட நெருங்க அது சண்டேல அப்பா எப்போ நம்மளை டி நகர் கூப்பிட்டு போவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பேன். கூப்பிட்டு போயிட்டு ஒரு அரை நாள் எடுக்குங்க. சும்மா கடை ஏறி இறங்கி கடைசியாக எல்லாரும் சாட்டிஸ்ஃபை ஆகி எல்லாருக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்திருப்போம். அண்ட் தென் பட்டாசு லிஸ்ட் ஒன்று வரும். அந்த லிஸ்ட்டில் டிக் பண்ணி என்ன பட்டாசுலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ஒரு செட் ஆஃப் பட்டாசை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு, ஸோ இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்பரேஷனே எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கன்று வாங்கி கொடுத்துருவாங்க. ரோல் கேப் போட்டு சும்மா டப்புன்னு எல்லாரும் ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பயங்கர ஜாலியாக இருக்கும். எங்களோடது பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலி. அதாவது ஒரு ஃப்ளாட்டில் மேலே பெரியப்பா, நடுவில் நாங்கள், கீழே சித்தப்பான்னு 6 ஃபேமிலி. ஸோ நாங்கள் பசங்க மட்டுமே 10 பேர் எங்கள் வீட்டில். ஸோ எல்லாருமே வந்து அந்த ஆன் த டே ஆஃப் தீபாவளி வந்து புது ட்ரெஸ் போட்டு கையில் ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு தீபாவளி விஷ் பண்ணிட்டு நாங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷோ ஆஃப் பண்ணிட்டு ஜாலியாக வருவோம். அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். காலையில் டைம் ஆயிடுச்சு, அவள் வரத்துக்குள்ளே நான் போனோம், என் அக்கா வரத்துக்குள்ள நான் போனோம், தங்கச்சி வரத்துக்குள்ள நான் போகணும், கடகடன் ரெடி ஆகிட்டு இருப்பேன். ரெடி ஆகிட்டு எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு அந்த ஸ்நாக்ஸ் ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன்னா அம்மா டக்குன்னு பிடிச்சி போட்டுருவாங்க, டிஃபன் சாப்பிட்டு போன்ட்டு. எனக்கு என்னன்னா பட்டாசு வெடிக்கணும், ஏன்னா எல்லாரும் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் வெடிக்கணும் அப்படின்வேன். சாப்பிட்டு பட்டாசு வெடிக்க போவோம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து புது ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போய் பட்டாசு வெடி, நீ எப்படி ஓட்ட போட்டு கொண்டு வந்துருவேன் அப்படின்வாங்க. உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. எஸ், என் கையில் எங்கள் அப்பா என்னதான் பார்த்து பெரிய ஊதுவத்தி வாங்கி கொடுத்து பட்டாசு வெடிக்க வச்சாலும் ஒன்று என் ட்ரெஸ்ஸில் ஓட்ட போட்டுருவேன், இல்லை என் பக்கத்தில் கூட வெடிக்கிறவங்க ட்ரெஸ்ஸில் ஓட்ட போட்டுருவேன். இது வந்து நான் ஒரு ஹிஸ்ட்ரியாகவே வச்சுருக்கேன். இப்போலாம் அப்படி பண்ணுறதில்ல. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பட்டாசு கூட நான் போய் திரியெல்லாம் எடுத்து வச்சுலாம் வெடிக்கலாம் மாட்டேன்.
வடிவேலு ஒரு படத்துல சொல்வார்ல, நான் லெமனை புழிஞ்சு நோகாம திரி போட்டு எண்ணெய் ஊற்றி வைப்பேனா இவங்க போய் ஏற்றுவாங்களான்ற மாதிரி நான் வந்து அப்பா கிட்ட கொடுத்து அவர் திரியெல்லாம் பிரித்து அந்த வெள்ளை திரியை எடுத்து கருப்பு திரியை வச்சு நிமிடி கொடுப்பாரு. நான் எடுத்துகிட்டு போய் ஊதுவத்தி மட்டும் வச்சு அப்படி கொளுத்திட்டு டக்க டக்குன்னு ஓடி வந்துடுவேன். ஸோ இதுதான் மை சின்ன வயசு பட்டாசு ஸ்டோரி அண்ட் தீபாவளி ஸ்டோரி. சரி, ஓகே, வெயிட். தீபாவளியில சேட்டைகள்லாம் நீ பண்ணதே இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லேன். இப்போ யோசிச்சா அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதில் நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பசங்களும் ஒன்றா சேர்ந்து பட்டாசு வெடிப்போன்ட்டு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பட்டாசுமே எல்லாருமே கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்போம், கவர்லேயோ பாக்ஸ்லேயோ வச்சு வெடிச்சிட்டு இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், எல்லா பட்டாசுலேயும் ஒரு பீஸ் எடுத்து தனியாக வச்சுட்டு வந்துடுவேன். எல்லாரும் வெடிச்சு முடிச்சோன்னு நான் மட்டும் திரும்ப அந்த செட் ஆஃப் பட்டாசு எடுத்துகிட்டு வந்து வெடிப்பேன். இல்லை அது ஒன்றும் இல்லை, சும்மா வெறுப்பேற்றுறதுக்குன்ட்டு. ஏன்னா நம்மளெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் வெறுப்பேற்றிருப்பாங்களா, பார்த்தியா என்கிட்ட இன்னும் பட்டாசு இருக்கே அப்படின்ட்டு அதை எடுத்து வெடிச்சிட்டு இருப்பேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் தனியாக பண்ண சேட்டை. கும்பலாக பண்ண சேட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தெரு ஃபுல்லாக பசங்க இருப்போம், எல்லார் வீட்லையுமே பட்டாசு வெடிப்போம். ஸோ நம்மளுக்குள்ள யார் வீட்டு வாசலில் அதிகமாக அந்த பட்டாசு வெடி பேப்பர் வந்து விழும்ல, அந்த குப்பை அது இருக்கும், அவங்க தான்ப்பா மாஸ், அவங்க தான் நிறைய பட்டாசு வெடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல வந்து அப்படி தோணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், 1 மணிக்கு எல்லாரும் லஞ்சு சாப்பிட போயிருப்பாங்க. அப்போ போயிட்டு எல்லார் வீட்டு வாசலில் இருக்கிற பேப்பரை எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டு வாசலில் நானும் எங்கள் அண்ணனும் போட்டுருவோம். போட்டு நாங்கள் தான்டா நிறைய பட்டாசு வெடிச்சோம், இந்த தெருலையே நாங்கள் தான்டா மாஸ் அப்படிலாம் நாங்கள் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கோம் சின்ன வயசுல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ண சேட்டைகள் என்ன சுகன் அண்ட் நிவ்யா? குறும்புத்தனம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்படியோ தீபாவளி ட்ரெஸ்ல வந்து ஒரு ஓட்டை விழுந்துருங்க. அந்த ஓட்டை வந்து அம்மா கிட்ட இருந்து கண்ணில் படாம அப்படியே தப்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. அந்த டாஸ்க்காக நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஓட்டை விழுந்த இடத்துலயே அதே கலர் சாக் பீஸ் இருக்குல்ல, இப்போ நான் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ஓட்டை சுற்றி ஒரே ஸ்கை ப்ளூ கலராக அடிச்சு வச்சிருவேன். இல்லை பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா பிங்க் கலர் சாக் பீஸ் எடுத்து அதை அப்படியே சுற்றி அடிச்சு வச்சிருவேன். ஓட்டை லைட்டாக தெரியும், ஆனால் வந்து தெரியாத மாதிரி இருக்கும். திறமை திறமை. அவங்க ட்ரெஸ்ஸை துவைக்கும் போது நமக்கு கிடைக்கும் பாருங்க திட்டு. பரவாயில்ல, தீபாவளி அன்னைக்கு கிடைக்கல, அது ஒரு ஜாலியான விஷயம் தானே. இதுதான் நான் செஞ்ச குறும்புத்தனம். சந்தியா சுகன்யா சொன்ன மாதிரி என்னோட சின்ன வயசு தீபாவளி அப்படிங்கும்போது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அப்பா எனக்கு மட்டும் புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்க மறக்கவே மாட்டார். அது எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலுமே சரி, யாருக்குமே ட்ரெஸ் எடுக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து எனக்கு புது ட்ரெஸ் அப்படிங்கிறது இருந்துரும். அதுலேயும் 2 ட்ரெஸ் வாங்கிடுவார். எந்த ட்ரெஸ் போடுறதுங்கிற கன்ஃபியூஷன் எனக்கு நைட்டே ஸ்டார்ட் ஆகிடுன்னு வையேன். ஸோ எதை வந்துட்டு நான் போடுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே வந்திருப்பேன். காலையில் எழுந்ததுமே வந்து ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்துட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஸ்வீட் கொண்டு போய் கொடுக்கறது. வருஷமே வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுப்போம். அதில் வந்து ரீட்டா ஆண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்வீட் கொடுக்குறோன்னா எல்லாருமே நான் போகிறேன் நீ போகிறேன்னு சொல்லிட்டு போவோம். ஏன் அப்படின்னா நாங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்க்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கொடுப்பாங்க ஆண்டி. இன்னைக்கு வரைக்குமே அதான் நடக்கும் எங்களுக்கு. ட்ரெஸ் நல்லா இருக்கு, உனக்கு இது செட் ஆயிருக்கு, உனக்கு இது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ரி கேட்கறதுக்காகவே வந்துட்டு நாங்கள் பயங்கரமாக வந்து நீ நான் சொல்லிட்டு நான் என் தங்கச்சி 2 பேர், ஸோ 3 பேருமே வந்துட்டு போய் நின்றுவோம். ஆண்டி இதோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே போல் அவங்களும் வந்து கிறிஸ்மஸ்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா எங்களுக்கு தனியாக வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தருவாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்வீட்ஸ் பகிர்ந்து கொடுக்குறதுல எங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அண்ட் அதே போல் வீட்டில் சமைச்சு வைக்கிறதையும் வந்து சண்டை போட்டுட்டு சாப்பிட்றது. அந்த அன்னைக்கு வந்துட்டு டிவி பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லலாம் போய் உட்காரும். பட் பார்க்கவே முடியாது, ஏன்னா பட்டாசு சத்தத்தில் ஒன்றுமே பேசுறதே புரியாது. அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம ஏரியாவில் எல்லாரும் வெடிச்சு தள்ளுவாங்க பட்டாசை. ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவோம். நான் செய்த குறும்பு நான் செஞ்ச குறும்பு அப்படின்னா அண்ணா சிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க இல்லையா, அது எல்லாருமே வந்து பட்டாசு வெடிப்போம். பட்டாசு வெடிக்கும் போது என்ன பண்ணுறது அப்படின்னா, அது வைக்கிறதுக்கு முன்னாடியே டோப் ஏதோ வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சவுண்ட் விடுறது பக்கத்தில் இருந்து. நான் போய் விவரமாக வச்சுட்டு வந்துடுவேன். அப்புறம் பட்டாசு எல்லாத்தையும் வந்து சீக்கிரம் தீர்த்தும் வேற செஞ்சிருவேன், சீக்கிரமாக வெடிச்சு முடிச்சிருவேன். ஓகேயா, அதுக்கப்புறம் அவங்களாம் போய் வச்சிருப்பாங்கல்ல மீதி பட்டாசுலாம் வச்சிருக்கும் போது அவங்க வெடிக்க போகும்போது வந்து இதோ வெடிச்சிருச்சுன்னு பின்னாடி இருந்து சவுண்ட் கொடுக்கறது, வராங்க பாருன்னு சொல்லி அவங்களை வைக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது. இது எல்லாத்தையும் தாண்டி நான் பண்ணுற பயங்கரமான ஒரு சேட்டை என்ன அப்படின்னா, என்கிட்ட மட்டும் எப்படியும் தீபாவளி சமயத்தில் இந்த வாட்டர் பலூன் இருக்கும் தெரியுமா, அது வந்து எப்படியா இருந்தாலும் ஸ்டாக் வச்சுப்பேன். அதை என்ன பண்ணுறது, பைப்பில் தண்ணி பிடிச்சிட்டு அவன் வெடிக்கும் போது எனக்கு பட்டாசு சீக்கிரம் தீர்த்துட்டேன் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்பேன், தரமாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது, வில்லத்தனமாக வந்து மாறிடுறது. அதை பட்டாசு மேலே கொண்டு போய் தண்ணி வாட்டர் பலூன் வந்து அடிச்சிடுறது. அப்போ வெடிக்காது இல்லை. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவ தொல்லை தாங்க முடியல, இவளை பிடிக்க வேற முடிய மாட்டேங்குது, இத்தனும் இருந்துட்டு ஓடி போயிடுது. ஸோ பிடிக்கவும் முடியலங்கிறதுனால ஒன்று வாட்டர் பலூன் இவற்றிருந்து திருடி வைக்கணும், அப்படி இல்லைன்னா இவளுக்கு பட்டாசு கொடுக்கணும். ஸோ எங்கேயா இருந்தாலும் நான் வச்சிருவேனா, ஸோ அதனால் பட்டாசு எனக்கு கொடுத்துருவாங்க ஃபைனலி. இதில் ஒரு டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுட்டாங்க. பட்டாசுலாம் வெடிச்சிட்டியா சாப்பிட்லாவான்னு நைஸாக கூப்பிட்டு போயிட்டு அண்ணா என் தங்கச்சி அக்கா எல்லாம் சேர்ந்துட்டு வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுட்டாங்க. ஐயோ, அது வந்து மறக்கவே முடியாத விஷயமா இருந்தது. நான் ஜன்னல் வெளியில் எட்டி பார்த்துட்டு ஜன்னல் கம்பியில இருந்தெல்லாம் தூக்கி வாட்டர் பலூனை வீசின விஷயம்லாம் இருக்குது. அது வந்து ரொம்ப மெமரியபிளாக இருக்கும் இப்போ நினச்சாலுமே. சரி, அப்போ தீபாவளி அப்படி இருந்தது நிவ்யா, இப்போ உனக்கு எப்படி இருக்கு?
இப்ப தீபாவளி எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப வந்து நம்ம வளர்ந்துட்டோம்ல. அதாவது வெளி தோற்றத்துல வளர்ந்துட்டோம். உள்ளுக்குள்ள இன்னுமே குழந்தை தான். பில்டப் பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. பட் வெளியில வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற காரணத்தினால தீபாவளி அப்படின்னாலே இப்பவும் கோவிலுக்கு போறது, எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அதோடு சேர்ந்து வந்து கொஞ்சம் பொறுப்புகளும் இருக்கு. வெளியில வந்து அதிகமாக நம்ம பட்டாசுலாம் வெடிக்காம கிரீன் தீபாவளியா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. இன்னும் வெளியில வந்துட்டு அவுட்டிங் போறது அந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். பட் வெளியில போற பிளான்ஸ் இருந்தாலும் கூட நம்ம மக்கள் கிட்ட பேசாம எப்படி போறதுங்கிறதுக்காக இன்னைக்கு ஸ்டுடியோ வந்துட்டோம். டெஃபினட்டா சின்ன வயசு தீபாவளிக்கும் இப்போக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ வந்து ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட், ஒரு சைல்டிஷ், ஒரு சந்தோஷம், ஒரு ஃபெஸ்டிவல்னாலே நமக்கு அப்படி இருக்கும். ஆனால் இப்போ ஃபியூ இயர்ஸ் பேக் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஃபெஸ்டிவல் அப்படின்றதே ஒரு ஹாலிடே, நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம நல்லா தூங்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சுற்றி நம்ம வளர்றோம், ஒர்க் கமிட்மெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்ததோன்னு நமக்கு ரெஸ்ட் எடுத்தால் போதும்டா, இது ஒரு ஹாலிடே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஃபெஸ்டிவல் மோடுன்றது தாண்டி. அதுக்கு இன்னொரு காரணமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நமக்கு சின்ன வயசில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நமக்கு எல்லாமே நம்ம பேரண்ட்ஸ் பண்ணுவாங்க, நமக்கு என்ன வாங்கி தருவாங்க, நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ நம்ம இஷ்டம், நான் நினச்சா ட்ரெஸ் வாங்குவேன், நான் நினச்சா வாங்க வேணாம். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ அந்த எக்ஸைட்மெண்ட்டே எனக்கு இப்போ கம்மியாயிட்ட மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ரீசெண்ட் டேஸில். ஸோ இப்போ தானே ட்ரெஸ் வாங்கணும், எதுக்கு இன்னொரு ட்ரெஸ், அதெல்லாம் வேணாம், இருக்கிற ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். அப்பா லீவ்ப்பா தீபாவளி, வீட்டில் உட்காந்து டிவியில் எதாவது இருக்கா அதை பார்க்கலாம்ப்பா, எதுக்கு பட்டாசுலாம் வெடிச்சு இவ்வளோ சத்தமாக இருக்குது, அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சுன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் ஒன் திங் டு சே, லைக் இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுச்சோ என் ஃபெஸ்டிவல்லாம் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் இப்போ என் குழந்தை வந்தோன்னே எனக்கு ஐ ஷுட் நாட் பி லைக் தட், நான் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு அந்த ஃபெஸ்டிவலோட எசன்ஸ் கிடைக்கணும், அதோட சந்தோஷம் ஃபுல்லாக கிடைக்கணும், அந்த எக்ஸைட்மெண்ட் அவனுக்கு இருக்கணும். ஸோ அதனால் வந்து இப்போ நான் மறுபடியும் முதல்ல இருந்து எனக்கு எங்கள் அம்மா எப்படிலாம் இருந்தாங்களோ அந்த மாதிரி தீபாவளிக்கு என் பையனுக்கு ஏற்ற மாதிரியான ஃபுட்டு செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும். இப்போ ரொம்ப குட்டி, அவன் 2 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு சுறுசுறுவத்தியாவது அவன் கையில் கொடுத்து அந்த லைட்ஸை பார்க்கணும், அவன் எப்படி எக்ஸைட் ஆகுறான் அப்படின்றத பார்க்கணுன்ற மாதிரியான ஆசை இருக்குது. இப்போ என்னோட எக்ஸைட்மெண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம ஒரு குட்டியாக பட்டாசு அவன் கையில் கொடுத்தா அவன் எப்படி எக்ஸைட் ஆவான், எப்படி கலர்ஃபுல்லாக அவன் ஃபேஸ் மாறுதான்னு பார்க்கணும், அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. அவனுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கலாம், என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும் தீபாவளிக்கு அப்படின்ட்டு அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட், அதை போட்டால் அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த டே ஃபுல்லாக நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரியான எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் எனக்கு சின்ன வயசுலேயும் இருந்த எக்ஸைட்மெண்ட் இப்பயும் எக்ஸைட்மெண்ட்டாக வந்திருக்கு. ஆனால் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இது ஒரு மாதிரி மெச்சூர்டான எக்ஸைட்மெண்ட். பட் ஐ ஹோப் என் குழந்தையோட ட்ராவல் பண்ணும்போது அந்த மழைத்தனமான எக்ஸைட்மெண்ட் மறுபடியும் என்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் எனக்கு வேணுமும் கூட. நடுவில் இருந்த ட்ரை டேஸ் வந்து நம்ம நினச்சிக்கிறோம் மெச்சூர்டாக இருக்கணும்ப்பா, அப்படிலாம் நினைக்கக்கூடாதுப்பா அப்படின்ட்டு. ஆக்சுவலி வேண்டாம், மெச்சூராக இருந்து என்ன பண்ண போகிறோம், அப்படியே குழந்தைத்தனமாக இன்னசென்ட்டாக இருப்போமே, இன்னசென்ட்டாக எக்ஸைட்டடாக இருப்போமே அப்படின்றது தான் எனக்கு தோன்ற ஒரு விஷயம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ இருக்க தீபாவளி பொறுப்புகள் நிறைந்த தீபாவளியா தான் எனக்கும் இருக்கு, இவங்க 2 பேர் சொன்ன மாதிரி. சோ உங்க எல்லாருக்குமே இந்த தீபாவளி ரொம்ப சந்தோஷமான தீபாவளியா அமையணும்னு சொல்லிட்டு நானு, நிவ்யா அண்ட் சந்தியா 3 பேருமே உங்களை விஷ் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு ஸ்டுடியோ வந்து இந்த கருத்துக்களை உங்க கூட பகிர்ந்துகிட்டதுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, டாடா, பாபாய் அண்ட் ஹாப்பி தீபாவளி. எஸ், கண்டிப்பாக நம்ம நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை கண்டிப்பாக சேஃபாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, மகிழ்விப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். அடடடடா, கலகலப்பாக பேசுகிற நம்ம ஆர்ஜேஸ் இன்னைக்கு எவ்வளோ பொறுப்பாக பேசியிருக்காங்க பாருங்களேன். குறிப்பாக நம்ம ஆர்ஜே சுகன்யா பாருங்கள், அவங்க வீட்டில் சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து கறி குழம்புலாம் வச்சு கொடுப்பாங்களாம், ஸ்வீட்லாம் பண்ணி கொடுப்பாங்களாம், அதெல்லாம் ஞாபகமாக சொல்கிறாங்க. அதுவும் ஆர்ஜே சந்தியா பேசும்போது என்ன சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா வந்து பட்டாசு திரிலாம் எடுத்து கொடுப்பாராம், இவங்க போய் வெடிச்சிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு குறும்புத்தனம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பட்டாசை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்களாம், எடுத்து 4-5 எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருக்க பட்டாசுலாம் வெடிச்சு முடிச்ச பிறகு இவங்க கொஞ்சம் பட்டாசு எடுத்துட்டு வந்து வெடிச்சுட்டு, ஹே பாத்தியா என்கிட்ட இன்னும் பட்டாசு இருக்கு அப்படின்றது காட்டுவாங்களாம். அதுவும் அண்ணன் தங்கையா சேர்ந்து பண்ண அட்டகாசம் இருக்கே, பக்கத்து வீட்டில் இருக்க குப்பை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு எங்கள் வீட்டில் பாத்தியா அதிகமாக பட்டாசு வெடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பந்தா காட்டுவாங்களாம். அதே மாதிரி தான் ஆர்ஜே நிவ்யாவும் சொல்லியிருந்தாங்க, சின்ன வயசில் எப்படிலாம் இருந்தது, இப்போ எப்படி நாங்கள் பொறுப்பாக மாறி இருக்கோம் அப்படின்னு. இப்படிப்பட்ட பொறுப்பான ஆர்ஜேக்களாக நம்ம ரெயின்போ ஹவரில் இருந்திருக்காங்க அப்படின்னு பல பேர் யோசிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு பொறுப்பு அப்படின்றது லைஃப்பில் சேர்ந்து தானே வருது. என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவங்களை எல்லாரையும் அதே நேரத்தில் பொறுப்பும் சேர்ந்து வருது. கேர்ள்ஸ் சொல்லியாச்சு, அடுத்தது ஆண்கள். நம்ம ஆண்கள் தரப்புலேருந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஆர்ஜே சங்கர் பிரியனுடைய பட்டாளத்தை இறக்க வச்சிருக்காரு. சங்கர் பிரியன் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ஜே சுகன்யா, ஆர்ஜே சந்தியா, ஆர்ஜே நிவ்யா இவங்க 3 பேருமே வந்து அவங்களுடைய லைஃப்பில் எப்படி தீபாவளி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி அப்படின்ற ஒரு வழியில் சொல்லிட்டு போயிட்டாங்க.
நம்ம பசங்கள்லாம் வந்து எப்படி கலாட்டா பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பக்கத்தில் நிரூபிக்கணுமா? உங்கள் ஸ்டைலில் ஆரம்பிங்க. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். எஸ், தீபாவளி செலிப்ரேஷன், தீபாவளி 2025 அப்படிங்கிற மாதிரி சர்ற வெடி அதிரடி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பலகாரம் ஒரு பக்கம் உறவுகள் ஒரு பக்கம் அப்படின்னு ஒரே கும்மாளமா இருக்கு எங்க குடும்பத்துல அப்படின்னு சொல்ற மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் வந்து என்னங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு, வாழ்க்கையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேல அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. பட் எப்படி இருந்தாலுமே ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னாவே ரொம்ப கொண்டாட்டமா இருக்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயம். அந்த நாள் தான் வந்து ஒரு ஸ்பெஷல் நாளா இருக்கும். எல்லாரையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும், எல்லார்கிட்டயும் பழைய கதைகளை பத்தி எல்லாம் பேசுற மாதிரி இருக்கும். சோ இந்த பர்టిక్యులர் டேல ஆர்ஜேஸ் நாங்க சில பேர் வந்து ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறோம். எஸ், எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை என்டர்டெயின் பண்ண, அப்படி திக்கும் தீபாவளி இன்னும் அப்படியே சர்க்கரையும் அமுதத்தையும் எல்லாத்தையும் கடைஞ்சி எடுத்து உங்களுக்கு போட்டு இன்னும் கொஞ்சம் கூட்டலாம் பெருக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறோம். யார் யார் என் கூட வந்து சர்ப்ரைஸா வந்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிஞர் மணி அவர்கள் ஆர்ஜே வந்திருக்கிறாரு. நாங்க அவரை கவிஞர் மணி அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். வாங்க மணி, வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். அதாவது தித்திக்கு தீபாவளியா இல்ல, சங்கர் பேசுனதுக்கு அப்புறம் அது கலாட்டா தீபாவளியா மாறி போச்சு. ஆஹா, சூப்பர். பாத்தீங்களா, இதுக்கு தான் கவிஞர்னு சொல்றது. எந்த டைம்ல எப்படி அடிப்பாரு அப்படின்னு சொல்லவே முடியாது. இவரு மட்டும் கிடையாதுங்க, ரகளை ராகுல் அப்படின்னு இன்னைக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலா பேர் வச்சிருக்கிற டைட்டில் இது வேற இருக்கு. ரகலை ராகுல், ரெயின்போ ராகுல் சொல்லியிருந்தா கூட சந்தோஷமா இருக்கும் போல இருக்கு. ரகலைன்னு வச்சிட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. கலாட்டாவா இந்த தீபாவளி வந்து கொண்டாட போறோம். நம்ம ரெயின்போ ஆர்ஜிஎஸ் கூட சேர்ந்து மட்டும் இல்லாம நம்ம நேயர்கள் கூட தான். நம்ம வந்து அவங்களும் லிசனர்ஸா கேட்டுட்டு இருக்காங்கல்ல. இதுல நேயர்களுக்கு சில சர்ப்ரைஸ் வேற வச்சிருக்கீங்களா சங்கர்? ஆமா, நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி மணி, இன்னைக்கு தீபாவளி அப்படின்னும் போது நம்ம நிலைமைய பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு லைவ் ஷோவுக்கு வந்திருக்கிறோம். நம்ம ஷோக்கு வந்திருக்கோம். நீங்க அடிக்கடி நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க. என்ன பண்றது, இல்ல நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கேன். நேயர்களை சந்திக்க போறோம், லைவ்ல வந்து பேச போறோம். ஆமா, அப்படின்னும் போது சூப்பரா இருக்கு. ஆனா இந்த டைம்ல வந்து ஒரு விஷயத்தை பத்தி நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யோசிக்கிறேன். பண்ணிதான் ஆகணும். என்ன அப்படி சொல்லிடுங்க. என்னன்னா ராகுல், அதாவது தீபாவளி ரெண்டு வகையா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு ஒரு பேச்சுலர் தீபாவளி, இன்னொன்னு குடும்பஸ்தன் தீபாவளி. அதையா கேக்குறியா? என்ன மணி குடும்பஸ்த தீபாவளின்னு சொன்ன உடனே அதையா கேக்குற? என்ன மணி, இருக்கிற இடத்துல இருந்து வந்த இடத்த பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். சரிதான், போற இடத்துல நம்ம பார்க்க முடியாது. ஓஹோ, அதனால இருக்கிற இடம் கஷ்டமான இடமா தானே எப்பவுமே நமக்கு இருக்கும். பட்டி பண்ற மாதிரி பேசுறாயா? அது மட்டும் இல்ல, இந்த தீபாவளின்னு சொல்லிட்டு ஒரு வாரமா முன்னாடியே வந்து நம்ம நிறைய விஷயங்களை பிளான் பண்ணுவோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், பட்டாசு வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சவாலா இருக்கும். துணி கூட போய் வாங்கிக்கமான்னு சொன்னா வாங்க மாட்டாங்க. நீங்களும் வாங்க அப்படின்னு கூட்டு போவோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கூட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு இந்த மாடல் செட் ஆகல, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போனாதான் அந்த தீபாவளி முன்னாள் நைட்டு பர்ச்சேஸ் முடிச்சு பில்லு தேய்ப்போம் காடை வச்சு. அடேங்கப்பா, ராகுல் செம்ம அடி வாங்கிருக்காப்ல போல இருக்கு. என்ன அடி அப்படின்னு தான் சொல்ல தோணுது. நம்ம குடும்பஸ்தன் ராகுலோட அடியை வந்து நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி உங்களுடைய வீட்டுல கூட குடும்பஸ்தரோட படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற விஷயமா இருக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி இன்னைக்கு தீபாவளி மாதிரியான டேல வந்து வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பேச்சுலர்ஸோட வாழ்க்கை ஒரு கடந்த காலம், அந்த நாள் ஞாபகம் அப்படிங்கிற மாதிரி. மணி, நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாம் பேச்சுலரா இருந்த காலம் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? வெளிப்படையா பேசணும், மனம் தீர்ந்து அப்படிங்கிற மாதிரி பேசணும். அதாவது நம்ம ஒன்னும் ஆதம் காலத்துல வாழல, நான் கிபி 2ஆம் நூற்றாண்டு அல்லவோ அப்படின்னு நினைச்சேன். திரும்பி பார்த்தா ஒரு 5 வருஷம் ஓடி போச்சு அதுக்குள்ள. சரிதான். ஆனா பேச்சுலர் தீபாவளி இருக்குல்ல, இப்ப நீங்க அழகா ஒரு பாட்டு சொன்னீங்க, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததோ. அந்த பாட்டுல ஒரு வரி வரும், இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லையே. நாங்க கேக்குறோம். இந்த டைம்ல நான் ஒரு டேக்லைன் போட்டுறேன். மணி அவர்களுடைய மனைவி இல்லத்தார் கரெக்டா நோட் பண்ணிக்கங்க. இந்த நாள் அன்று போல் இல்லையே, அது ஏன்? கண்டிப்பா பட்டாசு இருக்கு அவங்க வீட்டுல இன்னைக்கு நைட்டு. சர வெடி காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது சங்கர், ராகுல், இப்ப தீபாவளின்னு வச்சுங்களேன், இப்போ நம்மளுடைய காலை பொழுது ஒரு குடும்பத்துங்க எப்படி விடியும்? எப்படி விடியுதா இல்ல வெடியுதா? சூப்பரா சொன்னாப்ல ரகல ராகுல். விடியுதா அல்லது வெடியுதா? தினமும் தான் வெடியுது. இப்ப பாருங்க, நீங்க பேச்சுலர் லைஃப்ல நீங்க பாட்டு தீட்டு இருப்பீங்க. அம்மா டே கண்ணா எடுத்துருப்பா, சீக்கிரம் என்ன தீச்சு குளிப்பா, பட்டாசுனா வெடிச்சிட்டு வாப்பா. சூப்பர், நல்ல நாள் அது தூயினுங்கிற, சீக்கிரம் எழுதுற, பிள்ளைகளை போய் குளிப்பாட்டியா? ஐயோ, பேச்சுலருக்கு நல்ல நாள்னா செல்லம் தங்கம் எழுந்துறா ராசா அப்படின்னு வரும். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு யோ எந்திரியா. அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். என்ன? அதாவது மத்த நாள்ல நம்ம வெடி வெடிச்சாலும் பெருசா கேட்காது வீட்டு உள்ள. இந்த தீபாவளி அன்னைக்கு சுத்தம், என்னதான் வெடியா இருந்தாலும் சரி அடியா இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கேட்கவே கேட்காது. வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, வழக்கமா லைட்டா தான் டம்மு டும்முன்னு கேட்கும், இன்னைக்கு சவுண்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கு.
அப்படின்னு தான் இருக்கும் போல இருக்கு. அதனால பேச்சுலரா இருக்கும்போது நாம கொண்டாடின தீபாவளி வந்து நாம 1 மணிக்கு தான் எழுந்திருப்போம்னு வச்சுங்க தீபாவளி சூப்பர். அன்னைக்கு. அதுக்கப்புறம் எழுந்து எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு அம்மா ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு அப்புறமா சாகாசமா போய் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இப்ப பட்டாசு வெடிக்கிறதுல சுதந்திரம் இருக்குதா குடும்பஸ்தருக்கு? இல்லையே. பிள்ளைங்களை பாதுகாப்பா பார்க்கணும். ஆனா பட்டாசு பாதுகாப்பா தான் பொறுப்பே. அதான் கவிஞர்னாலே பொறுப்பே. அது வேற குறிப்பிட்ட நேரத்துல தான் சங்கர் பட்டாசு வெடிக்கணும். நீங்க சின்ன வயசு கரெக்ட் தாங்க. கண்ட நேரத்துக்குலாம் வெடிக்க முடியாது. நீங்க வேற பையா வேற வாங்கி வச்சிருக்கீங்க. ஐயோ, அந்த நேரத்துக்குலாம் வெடிக்க முடியாது. இப்ப கவர்மெண்ட் என்ன நேரம் சொல்லுதோ அந்த நேரத்துல வெடிக்கணும். கரெக்ட் தான். கரெக்டா வெடிக்கணும். சூப்பர். பாதுகாப்பா வெடிக்கணும். தெரியாதனமா ஏதாவது ஊதுபத்தி கிதுபத்தி குழந்தைங்க மேல பட்டுடுச்சு நம்மளும் தான் தவிப்போம். கரெக்ட் தான். ஆனா அதை விட அவங்க படுற பாடு இருக்கு பாருங்க. அடையாங்க சிரிச்சிட்டு மனுப்ப வேண்டியதா இருக்கு. சரி, இவ்வளவு இருக்குது. ஓகே, ரைட். இப்போ ராகுல் அவர்களும் கூட சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். இப்போ பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் தாண்டி ஒரு குடும்பஸ்தருக்கு வந்து வேற என்னென்னலாம் அடி பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? செலவுகளை பத்தி சொல்றேன் நானு. ஐயோ, அது சொல்லணுமா? செலவு வாங்குற சம்பளம் பூரா வந்து டெய்லி செலவாயிட்டு இருக்கு, மாசம் செலவாயிட்டு இருக்கு. ஓகே. அதுவும் பண்டிகைன்னா வந்து எக்ஸ்ட்ரா கண்டிப்பா செலவாகதானே செய்யும். அந்த நேரம் பார்த்து ஏதாவது தள்ளுபடின்னு சொல்லிட்டு ஆடு போட்டா போதும். ரொம்ப நாளா நம்ம வீட்டுக்கு இந்த பொருளை வாங்கணும்னு நினைச்சோம், தீபாவளி தள்ளுபடி இருக்கு வந்து வாங்குங்க அப்படின்னு. இப்ப ஜிஎஸ்டி வேற குறைச்சிட்டாங்களா? ஆமாங்க, சொல்லணுமா? நான் கூட மூச்சுக்கு 300 வாட்டி ராகுல் வாய்ஸ்ல தான் ப்ரோமோ போட்டிருக்கேன். ஜிஎஸ்டி வரை குறைத்து விட்டது 5%, 10%. சூப்பரான விஷயம். அத வேற எங்க வீட்டுல கேட்டாங்க. குறைஞ்சிச்சுன்னு நீங்க தானே சொன்னீங்க, வாங்க போய் இப்பயே வாங்கலாம் அப்படின்னு. சிக்கிட்டாயா. சூப்பர். இப்ப ஆனா இந்த பேச்சுலர் அவங்க மட்டும் எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? பேச்சுலரா? ஆமா. அவங்க என்னப்பா ஜாலியா இருக்க வேண்டியதுதான். ஜாலியா இருப்பாங்களா? என்ன கவலை அவங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா ஜாலியா இருப்பாங்கன்ட்டு? அப்படிதானே இருந்துட்டு வந்திருக்கோம். வேணா டெஸ்ட் பண்ணி பாத்துறலாமா? தாராளமா டெஸ்ட் பண்ணுங்க. யாருக்கு டெஸ்ட் பண்ணுங்க? நம்ம ஆர்ஜேக்கு யாருக்காவது ஒருத்தர் ஒரு பேச்சுலருக்கு ஒரு போன் போட்டு பாத்துருவோமா? நீங்க சங்கர் பிரியன்னு சொல்லாம பேசி பாருங்க. அப்படி சொல்றீங்க? மணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க தான வந்து ஒரு புது சிம் வாங்கிருக்கீங்க. புது நம்பர் வாங்கிருக்கீங்க. போடுங்க. யாருக்கு போடலாம் சொல்லுங்க. நம்பர் ஆர்ஜே யார் பேச்சுலர் வச்சிருக்கீங்க? விவேக்னு இருக்கார்ல, அந்த தம்பிக்கு போட்டு பேசு. ஓ, அந்த முடி எல்லாம் வச்சிக்கிட்டே ரொம்ப ஸ்டைலா ஹேண்ட்ஸமா ரெமோ மாதிரியா வருவாங்க. போடுங்க. நீங்க போடுங்க, விவேக்குக்கு போடுங்க போன. பேசிரோம் மக்களே. ஆர்ஜே விவேக் வந்து இப்ப எந்த ஏரியாவுல எந்த சந்துக்குள்ள எப்படி சுத்திக்கிட்டு இருக்காரு, பேச்சுலர் லைஃப் தீபாவளி எப்படி கொண்டாடுறாருன்னு கேட்போம். ஆமா, மணி வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அது கொண்டாட்டமா அல்லது திண்டாட்டமான்னு விவேக் கிட்டே நேரடியா நம்ம செக் பண்ணி கேட்டுருவோம். எஸ், இப்ப கால் பண்ணியாச்சு. ராகுல் விருப்பப்பட்டு சொன்ன அந்த பர்சன் நம்மளோட ஆர்ஜேக்கு கால் பண்ணிருக்கோம். யாருக்கு கால் பண்ணிருக்க ராகுல்? ஆர்ஜே விவேக் தான் கால் பண்ணிருக்கோம். ஆர்ஜே விவேக் இப்ப நான் பேசுறேன் பாருங்க. போன போடுங்க. ஹலோ சொல்லுங்க. வணக்கம் சார், ஆர்ஜே விவேக் பேசுறீங்களா? ஆமா, நீங்க யாரு? சார் இல்ல சார், ஒரு ஆஃபர் வந்திருக்கு. நீங்க செலிபிரிட்டி அப்படின்றதுனால வந்து ஆர்ஜேவா இருக்கிறதுனால வந்து பிரபலமா சொல்றாங்க உங்களை பத்தி நிறைய பேர் சொன்னாங்க. பெட்டி நிறைய பட்டாசுகள் எல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். யாராவது ஃபோன் பண்ணி கலாய்க்க சொன்னாங்களா என்ன? இல்லைங்க அப்படி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. உங்களை கலாய்க்க முடியுமா? உங்களை கலாய்க்க முடியுமா? நீங்க தான் வந்து எல்லாரையும் தினமும் ஷோல வந்து கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா? நிறைய லிசனர்ஸ்லாம் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நீங்க எனக்கு கலாய்க்கிறது தான் தெரியுது. உண்மை சொல்லுங்க, யாரு நம்பர் கொடுத்து கலாய்க்க சொன்னாங்க? இல்லைங்க, உண்மையாவே சொல்றேங்க. உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. பெரிய பொட்டி நிறைய பட்டாசுகள் இருக்கு, பெரிய பொட்டி நிறைய பலகாரம் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த அட்ரஸ்ன்னு சொன்னீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு நாங்க எடுத்துட்டு வந்து லோடு இறக்கிடுவோம். ரொம்ப சந்தோஷங்க. அப்படியே நான் அங்க இருந்து ஒரு 10 நிமிஷம் தூரத்துல தான் இருக்கேன் ஆபீஸ்ல இருந்து. தாராளமா தந்துருங்க, கொடுத்துடலாங்க. ஆஹா, இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? நானும் எப்படா யாரா பட்டாசு கொடுப்பா, யாரா ஸ்வீட் பாஸ் கொடுப்பா வெயிட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் ஒருத்தரும் வரல. சரி, ஆமா, அதை விடுங்க. இப்ப நாங்க கிஃப்ட் கொடுக்கறது இருக்கோம். உங்களுக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு? நீங்க ஒரு பேச்சுலரா இருக்கீங்க, உங்களுக்கு இன்னைக்கு தீபாவளி எப்படி போய்கிட்டு இருக்கு? ஆக்சுவலி பேச்சுலரா தீபாவளி வந்து நான் முன்னாடி செலிப்ரேட் பண்ணிருக்கோம். நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் லோவா தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து, ஊருக்கு போற பசங்க எல்லாம் சேர்ந்து பட்டாசு மேக்சிமம் பட்டாசு வந்து வெடிக்க தவிர்த்துருவோம். பதிலா சமைச்சு சாப்பிடுவோம். அந்த தரையில கோலம் போடுவாங்கல்ல, வீட்டெல்லாம் சுத்தமா நாளே கோலம் எல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிடுவோம். கோலம் எல்லாம் போட்டு சாப்பிடுவாரா? என்னடா சொல்றீங்க? சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். நாங்க யார் பேசுறது தெரியுதுங்களா? அந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? தெரியலையா? இப்ப கண்டுபிடிப்பீங்க. ராகுல், நீங்க பேசு. விவேக் சொல்லிட்டீங்களே ராகுல் அப்படின்ட்டு. ஐயோ, நானா தான் சிக்கிட்டனா? சங்கர் மண்ட மேல இருந்த கொண்டே மறந்துட்டீங்க சங்கர். ஐடியா கொடுத்தா யாரு இந்த பிளான் கொடுத்தா கால் பண்ணி கலாய்க்க சொல்ற ஐடியா? எல்லாம் நாங்க தான், கூட்ட முயற்சி தான் இதெல்லாம். இல்ல மணி, கவிஞர் மணி தான். இருங்க, கவிஞர் மணி பேசணுமா உங்ககிட்ட? எல்லாரும் ஒண்ணாதான் இருக்கீங்களா நீங்க? ஒண்ணு கூடிட்டாங்க ஐயா, ஒண்ணு கூடிட்டாங்க ஐயா. நாங்க வந்து நம்ம ஸ்டுடியோல வந்து தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கோம். ஏங்க என்ன விட்டுட்டு கொண்டாடுறீங்க? ஏங்க பேச்சுலர் எல்லாம் டிஸ்டர்ப் பண்றது இல்லங்க. நீங்க தாங்க சுதந்திர பறவையா சுத்திக்கிட்டு இருக்கீங்க, கொண்டாட்டமா இருக்கீங்க. உங்களுக்கா ஃபேமிலி இங்க இருப்பீங்க, அப்பா அம்மா கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போய் செலிப்ரேட் பண்ணி. இல்ல, அங்க இருந்தா கொஞ்சம் சில பல கஷ்டங்கள் இருக்குன்றது.
இப்ப நாங்க எங்க வருத்தத்தை உங்களோட பகிர்ந்துக்கலாம் நினைச்சா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்களாவது குடும்பம் குட்டியோட தீபாவளி கொண்டாடுறீங்க. ஆனா அவருக்கு தெரியல மணி, அதெல்லாம் மறக்கிறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்றது. நம்ம விவேக்குக்கு போன போடுறதுக்கு பதிலா அவங்க அப்பா அம்மாவுக்கு போன போடுறதுன்னு நினைக்கிறேன். காலத்துக்கு பார்த்து கொஞ்சம் பண்ணி வைங்க, பையன் ரொம்ப ஃபீலிங் ஆஃப் இந்தியாவா இருக்காரு அப்படின்னு. இல்ல சங்கர், கண்டிப்பா அடுத்த வருஷம் வந்து தல தீபாவளி கொண்டாடி விடாரு. பேசி காய்ச்சி இது பண்ணிட்டு இருக்கோம், ஜாலியா பேசிட்டு இருக்கோம். கொண்டாடலாமே, உங்க ஃபேமிலி இருக்காங்க, குழந்தை குட்டிங்களா இருக்காங்கல்ல. ஏங்க இதுவே கொண்டாட்டுங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம்ல, உங்ககிட்ட பேசிட்டு இருக்க நம்ம நேயர்கள் வந்து நம்மளோட நிகழ்ச்சி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐஸ் வைக்கிறீங்க, அப்படித்தான் சொல்லப்படலாம். ஓகே, ரொம்ப செலிப்ரேஷன் வந்து பக்காவா பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, கருத்தூசி போட்டீங்க, பட்டாசா நாங்க வெடிக்கிறதெல்லாம் தவிர்த்துறோம், மாசுபடுறதெல்லாம் வந்து நாங்க பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சூப்பரான ஒரு விஷயம். அதே வாழ்த்துக்கள். எவ்வளவு அழகா சிந்திக்க முடியுது பாருங்க. சரி, இப்ப நீங்க ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னா நான் அப்படியே சொல்றேன், நேயர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நேயர்கள் பார்த்து பத்திரமா சேஃபா வந்து செலிப்ரேட் பண்ணுங்க, விதவிதமா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்க. அதே சமயத்துல பட்டாசு பத்திரமா சேஃபா வெடிங்க. ஓகே விவேக், நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ கடற்கரை ஓரத்துல இருந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அடுத்த வருஷம் தல தீபாவளி தான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். காத்துங்க, அந்த காத்தை நம்ம பக்கம் வீசுவே பார்த்தா அந்த காத்தை நீங்க வீசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா எல்லா விதமான நல்ல காத்தும் உங்க பக்கம் வீசும். கண்டிப்பா 2026 உங்களுக்கு தல தீபாவளி விவேக் ரெயின்போ குடும்பத்தோட நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகே, கப்புள்ஸா இன்டர்வியூ கொடுங்க. சூப்பர், வாழ்த்துக்கள், என்ஜாய் பண்ணுங்க. Thank you so much. சூப்பர் மணி. ஒரு பேச்சுலர் ஒரு விதமா சொல்றாரு, வேற இதெல்லாம் பேச்சுலர்ல ஆர்ஜிஎஸ் தான் நிறைய பேர் இருக்காங்களே பேச்சுலர். போடு, வேற யாருக்கு போட போறலாம்? அந்த பார்த்திபன் ஒருத்தர் இருக்காரு, அவர் சிறந்த கவிஞருங்க, எழுதுவாரு. சின்ன பகவதி, பெரிய பகவதி நம்ம மணி. சின்ன பகவதி பார்த்து போடுவோம். அட ஏங்கயா பேச்சுலராவது தீபாவளியாவது என்ன போறாரு. ஹலோ, வணக்கம். வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்க யாருங்க? நல்லா இருக்கீங்களா? என்னங்க தீபாவளி அதுவும் உங்களுக்கு போன் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறோம், திருப்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டீங்க, யாருன்னு கேக்குறீங்க? இதுதான் உங்க பண்பாடாங்க. என்னங்க நீங்க இப்படி பண்றீங்களே? ஊர்ல பெரிய கவிஞர்ல எல்லாம் அவங்க சொல்றாங்க. ஆர்ஜே பார்த்திபன் தானங்க பேசுறீங்க? ஹலோ, ஆர்ஜே பார்த்திபன் தானே சார் பேசுறது? ஆமாங்க, நீங்க யாருங்க? நாங்க யாருன்னு இருக்கட்டும், நல்லா இருக்கீங்களான்னு ஒருத்தர் கேட்கும்போது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒரு கவிஞருடைய பண்பு. கவிஞராகவும் நீங்க இருக்கீங்க, ஆனா நான் எப்படி வேணாலும் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தொனியில பேசுறீங்களே. இல்ல அப்படி இல்லங்க, பொதுவாவே நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத விட மத்தவங்க எப்படி நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு பாக்குறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கிறதுனால நான் எப்பயுமே யாராவது என்கிட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சுட்டு பேசா பேசிக்கிட்டு இருக்காயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பார்த்திபன், நான் உங்களோட பள்ளி வகுப்பு தோழர், பேரை சொல்ல மாட்டேன், கண்டுபிடிங்க பாப்போம். இவ்வளவு சின்ன பையன்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்டா, புதுசா இருக்கேன். இவ்வளவு சின்ன பையனா? இப்போ ஒரு பெரிய வாய்ஸ்ல பேசுறேன், இப்ப கண்டுபிடிக்க பாப்போம். நானும் ட்ரை பண்ணுவேன், பட் உங்க பேரு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. என்னோட பேர் உலகத்துக்கே தெரியும். இப்படி பல குரல்ல பேசுற ஒரே ஆள் யாருன்னு தெரியலையாப்பா? நிலா. வானத்துக்கு பூமிக்குமா பறந்துகிட்டு இருக்காரு பார்த்திபன். நீங்க சொல்லுங்க பார்த்திபன், நீங்க ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லலாம் அப்படின்ட்டு பிரபல ஆர்ஜேவா இருக்கிறீங்க நீங்க பார்த்திபன். ரெயின்போ எஃப்எம் 101.4 தீபாவளி எப்படி போய்கிட்டு இருக்கு? பேச்சுலர் தீபாவளி குறிப்பா. தீபாவளி பரவாயில்லைங்க, நல்லபடியா போயிட்டு இருக்கு. நல்லபடியா போய்கிட்டு இருக்கா? அது முன்னாடி என்ன பரவாயில்லன்னு சேர்த்து தல தீபாவளி கொண்டாட வேண்டிய வயசுல இன்னும் நானே கொண்டாடிட்டு ஏய், ஒரே ஒன்று கவனிச்சியாப்பா, எல்லாருமே ஒரே விஷயம் தான்ப்பா சொல்றாங்க, பேச்சுலருங்க. மனக்குமுறல இருக்கீங்கப்பா. தீபாவளிக்கு அப்புறம் நீ ஒரு தீபாவளியை கொண்டாடுறியா பாக்கலாயா? மணி, நீங்க வந்தது ஐயோ இல்ல பேர் இல்ல இது வேறப்பா. இருக்கிறவனுக்கு இல்லன்னு கவலை, இருக்கிறவனுக்கு இல்லாம இருந்திருக்கலாமோன்னு நினைப்பாங்க. சரி, இல்லாதவன் ஏன்டா நமக்கு இல்லன்னு வருத்தப்படுவான். ஆக மொத்தத்துல தல தீபாவளி எப்போ வரப்போகுது வழிமேல் விழி வைத்து காத்திருக்கீங்க, கரெக்டா? கண்டிப்பாக ஒரு மைசூர் பாக்குக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். மைசூர் பாக்கு பக்கத்து வீட்டுல எட்டி பார்த்து என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க ஒரு பாக்ஸ். என்னதான் இருந்தாலும் மாமியார் கையால சுட்டு மக கையால கொடுக்கும் போது வரக்கூடிய ஒரு இனிமை. எங்கேயோ போயிட்டாரு. ஏன்பா அனுபவிக்கிட்டோம்பா, ஒரு வருஷமாவது அனுபவிக்கிட்டோம்பா, விடுப்பா. அவன் கனவு காண ஆரம்பிச்சுட்டாங்க. சுருக்கமா சொல்லுங்க ஆர்ஜே, நீங்க வந்து பயங்கரமா பேசுவீங்கன்னு சொல்றாங்க. பேச்சுலர் அவங்களோட தீபாவளி வந்து நல்ல கொண்டாட்டமா இருக்குமா இல்ல திண்டாட்டமா இருக்குமா? கொண்டாட்டம்னா சொல்லலாம், திண்டாட்டம்னா சொல்லலாம். இதுனா உங்ககிட்ட வாங்குறதுக்கு தென்னை மரத்துல குத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி இருக்கட்டும் பார்த்திபன், நாங்க பாயிண்ட்டுக்கு வந்துடுறோம்.
நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 ஸ்டுடியோல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். கொரோனா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க எப்போ ஓபன் டாக் கொடுத்துட்டோம். ஐயோ உங்க பேர் என்னங்க? என்னங்க இப்படி 101.4 இருந்து பேசுறன்ற பேர் என்ன? கேக்குற ஒரு லிசனருக்கும் தெரியும் யார் பேசுறதுன்னு. இப்ப உங்க திருவாயால சொல்லுங்க எங்க பேரெல்லாம். ஐயோ 3 குரல் கேட்டது. ஆமா 3 குரல் மும்மூர்த்திகளை பத்தி சொல்லுங்க. 2 அடி திருக்குறள் தெரியும், 3 அடி திருக்குறள் புதுசா இருக்கு எனக்கு. ஆஹா, தீபாவளி கவிதை. தீபாவளி கவிதையா வச்சுக்கலாம். இது பட்டியல சேர்த்துக்கோப்பா பார்த்திபன் கிட்ட. நல்லா இருக்கு. ஓகே பார்த்திபன். இருங்கப்பா சேர்த்து விடுங்கப்பா. ஓகே பார்த்திபன், நான் ஆர்ஜே சங்கர் பிரியன் பேசுறேன். இந்த பக்கம் மணி இருக்காப்ல, இந்த பக்கம் ராகுல் இருக்காப்ல. தோணுச்சு எங்களுக்கு நம்ம பார்த்திபன் இந்நேரத்துக்கு மெல்லாந்து படுத்துக்கிட்டு விட்டத்தை பாத்துக்கிட்டு இருப்பாரா இல்ல எங்கேயாவது வட்டம் அடிச்சுக்கிட்டு இருப்பாரான்னு பார்த்தோம். நீங்க வந்து ஜாலியா தான் இருக்கீங்க. அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே போல மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. நீங்க சொன்னீங்கல்ல மணி ஆரம்பத்துல. ஆமா அந்த கதை. அதான். இப்ப சரி, இதுக்கப்புறம் என்ன உங்களுடைய திட்டம் என்ன? எப்படி எல்லாம் கொண்டாட போறீங்க தீபாவளிய? உங்களுடைய பேச்சுலர் வீட்டு தீபாவளி எப்படி இருக்குன்றத கேட்கலாம் தான். பேச்சுலர் வீட்டு தீபாவளி இருந்தா கூட நான் கொஞ்சம் ஃபேமிலி மேன் பா. அதனால வந்து ஒரு மட்டன் சூப்பு, அது எப்படி ஃபேமிலி மேனுங்க? சிக்கன் வறுவல். ஏங்க பேச்சுலர் தீபாவளின்னு சொல்லியாச்சு, அப்புறம் எப்படி ஃபேமிலி மேன் ஆயிட்டீங்க? இல்ல பெரியப்பா வீடு, சித்தப்பா வீடு, மாமா வீடெல்லாம் சேர்த்துக்கிட்டாப்புல போல. அவருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டாரன்னு இல்லையாப்பா? இது எப்படின்னா வீரம் படத்துல வர மாதிரி சொல்லுங்கடா உங்க பிள்ளைகளை எந்த கான்வென்ட்ல படிக்க வச்சுக்கிட்டீங்க. ஆனா மணி சங்கர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. நம்ம பார்த்திபன் சொல்லும் போது வருத்தத்தோட ஆரம்பிச்சாரு. நீங்க எல்லாம் என்னப்பா கல்யாண குட்டியோட வந்து பண்ணி ஜாலியா கொண்டாடுறீங்கன்னு. ஒரு பாட்டு லைன் தான் ஞாபகத்துக்கு வந்தது. எனக்குள்ள வேதனை நிலவுக்கு தெரியும், நிலவுக்கு ஜோடி இல்லை. கவிஞர் பேசும்போது கவிதையே ஏதாவது சொல்லணும்ல. இல்ல இன்னொன்னு வந்து நோட் பண்ணிருக்கீங்கன்னா, வந்து அன்னோன் நம்பர்ல இருந்து நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திபன் வந்து ஒரே வேதனையா இருக்கிறத மொத்த உண்மையை கொட்டிட்டாப்ல. நாங்க தான் பேசுறோம், சங்கர் பேசுறோம், மணி பேசுறோம், ராகுல் பேசுறோம் சொன்ன உடனே அப்படியே கெத்த வந்து மெயின்டைன் பண்றாப்ல. விட்டுற கூடாது அப்படி விட்டுறாதடா அப்படி. ஓகே 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 ரைட் பார்த்திபன், என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருங்க. ஓகே நன்றி நன்றி நன்றி. சூப்பர். பார்த்திபன் வந்து ரொம்ப அழகா ஜாலியா தான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு தீபாவளி திருநாள. பார்த்திபன் பாருங்க ரொம்ப அழகா கவிதையா கூட சொன்னாரு பாருங்க. 2 அடி திருக்குறள் தெரியும், அது என்ன 3 அடி திருக்குறள்னு குறள. நானு சங்கர் இது என்ன தெரியுமா? திருக்குறள் இல்ல திருக்குறள். அப்படி பாருங்க. நான் ஒரு முறை நம்ம பண்பலையில ப்ரோக்ராம் பண்ணும்போது நான் திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி பண்ணேன். அப்ப என்ன உங்கள் குரலில் ஒரு குரல் அப்படின்னு ஒருத்தன் போன் பண்ணி, சார் எனக்கு மிமிக்ரி பண்ண வராது சார். திருக்குறள் மிமிக்ரி கான்செப்ட்ல இருக்கா? இல்லங்க, அவன் என்ன நினைச்சுக்கிறான், திருக்குறள்னு நம்ம சொன்னோம், அவன் குரல் வாய்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டான். இல்லங்க, உங்களுக்கு திருவள்ளுவர் தெரியுமா சார்? அவரு தெரியாது. அவர் 1330 குரல்ல பேசுவாரா சார்? மறுபடியும் உங்களுக்கு டாஸ்க் மாதிரி அந்த ஞாபகம் தான் வந்தது. பார்த்திபன் சொன்னும் போது ரொம்ப கவிதையா அழகா ஆரம்பிச்சார். நீங்க சொன்ன மாதிரி முதல்ல வருத்தத்துல தான் ஆரம்பிச்சாரு. அப்புறம் நம்ம ஆர்ஜே பேசுறதுல அந்த வருத்தத்தை மறைஞ்சி மகிழ்ச்சியா காமிச்சுக்கிட்டாரு. கண்டிப்பா நம்ம ஆர்ஜேஸ் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாலே வந்து அது கேட்கக்கூடியவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தான் கண்டிப்பா கிடைக்கும். நமக்கே ஒரு விதத்துல மகிழ்ச்சி தான். அதனால தான் தீபாவளி அதுமா நம்ம இந்த ரேடியோ பக்கம் வந்துட்டோம். எஸ் சூப்பர் சூப்பர் சூப்பர். தீபாவளி திருநாள் வந்து இன்னைக்கு பயங்கர செலிப்ரேஷனா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இந்த நேரத்தில் நம்மளோட ஸ்டுடியோல இருந்து ஆர்ஜே ராகுல், மணி அண்ட் சங்கர் பிரியன் நாங்க உங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நடுவில் வந்து நிறைய பேர்கிட்ட ஃபோன் பண்ணி லைவா எப்படி பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட ஆர்ஜேஸ் அப்படிங்கறதே வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கட்டமா இன்னும் கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியா ஒரு கொண்டாட்டத்தை கூட்டுற மாதிரி ஒரு இனிமையான ஒரு பாடலை மணி அவர்கள் பாடுபடியாக அன்போடு கேட்டுக்கிறோம். நேர்கள் சார்பா கேட்டுக்கிறோம். மணி பாடி ஆகணும். நேர்களுக்கே தெரியும் என்னன்னு பாட்டுன்னா நம்ம ராகுல் தான். அதனால அப்படியா ராகுல் தான் ஆரம்பிச்சு. இது தெரியாம போச்சு. ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல பாட்டு பாடலாம். என்ன பாட்டு நீங்களே சொல்லுங்க. என்ன பாட்டு என்ன கேட்டீங்கன்னா, தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கிளப்புறவன் தூத்துக்குடி ஆளு, ராசா 8 வச்சா படபடுக்கும் ஊரு, லேசா கண்ணடிச்சா வெடி வெடிக்கும் பாரு, தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி. அப்படி சூப்பர் 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 சூப்பர். ஒரு அட்டகாசமான பாட்டு. சங்கர், நீங்க தீபாவளி பத்தி ரொம்ப மகிழ்ச்சியா பேசும்போது உங்க தல தீபாவளியுடைய நினைவுகள்லாம் சொல்லுங்க. என்னுடைய தல தீபாவளியா அந்த நாள் நான் எங்க போவேன் எப்படி போவேன்ற மாதிரி இருக்கு. அந்த குமரல தான் முதல்ல நீங்களே சொல்லிட்டீங்களே மணி. எல்லாருக்கும் அப்படிதான். இல்ல நியாயமா சொல்லணும்னு பார்த்தா தல தீபாவளி வந்து எல்லாருக்கும் சூப்பரா தான் போயிருக்கும். இல்ல நானே சொல்லிடுறேன். எனக்கு என்னோட தல தீபாவளி எப்படி போச்சுன்னா பயங்கர கொண்டாட்டமா போச்சு. அதை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து விருந்தோம்பல் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான ஒரு இடம். அது எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் அந்த விசேஷத்துக்கு வந்து வீட்டுக்கு விருந்தாளிகளை அழைச்சி அவங்களுக்கு தட்டப்படலான விருந்து என்ன அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாரம்பரியமான
உணவு வகைகள் எல்லாம் வந்து தலைவாழை இலை போட்டு அதுல வந்து பலகாரங்கள் முதற்கொண்டு இலையில போட்டு சோறு பருப்பு சாம்பார் அப்படின்னு என்னென்ன ரகரகமா போட்டு எல்லாத்தையும் கலந்து அதுவும் மாப்பிள்ளையா ஒரு வீட்டுக்கு போயிடுவோமா அங்க நடக்கக்கூடிய கூட ஒரு ஆள் வருவாங்க. ஆமா கையை தொடச்சி விட ஒரு ஆளு தண்ணியை காமிப்பாங்க, அப்புறம் கையை தொடச்சு தண்ணி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் தண்ணி காட்டுவாங்க. யாரு மாப்பிள்ளையா வீட்டுல ஆள் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து பயங்கரமா தடபடலாம் வந்து கவனிச்சாங்க, செஞ்சாங்க. அந்த டைம் வந்து இன்னைக்கு நினைச்சா கூட வந்து பயங்கரமான ஒரு ஸ்வீட் மெமரி தான். மாப்பிள்ளைக்கு கொடுக்கிற மரியாதை அப்படி ஒரு தாய் மாமனுக்கும் மாப்பிள்ளைக்கும். ஆமா, தமிழ்நாட்டிலே மாப்பிள்ளைகளை கொண்டாடுற ஒரு நாள் தமிழ். சில நெல்லுகளுக்கு ஒரு மாப்பிள்ளை சம்பானே பேர் வச்சிருக்கோம். ஆஹா போயிட்டாரியா, வேறு வேறு பிடிக்கிறாரு. அதனால நம்ம ஆதியில இருந்து மாப்பிள்ளைய வணங்குறது, மாப்பிள்ளைய போற்றுறது, மாப்பிள்ளைய கொண்டாடுறதுன்றது நம்ம வழக்கத்திலே இருக்கு. அந்த கொண்டாட்டம் ரொம்ப அதிகமாகிட்டு இப்ப போயிட்டு மாமியார் வீட்டுல நிறைய பேர் செட்டில் ஆயிட்டாங்க. கரெக்டா இல்லையா? நீங்க கூட 10 நாள் உங்க மாமியார் வீட்டுல தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சுங்க, மாமியார் மாப்பிள்ளை பேசவே மாட்டாங்க. அப்படியா? கதவுக்கு பின்னாடி நிப்பாங்க. பொண்ணு கூட வைக்கப்படாது. மாமியார் வந்து மாப்பிள்ளை போயிட்டா போனா அது என்னன்னு தெரியல. ஆனா இப்போ அதே வண்டியில 2 வீலர் 2 பேரும் போறாங்க. என்ன மாப்பிள்ளை நல்லா வேகமா போங்க, என்ன ஓட்டுறீங்க நீங்க? இப்படி ஓட்டுற எப்படி என் பொண்ணு உட்காருவா பின்னாடி கேக்குறாங்க. ட்ரெண்ட் மாறுதுலங்க. கரெக்ட் மாறி போச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப சுவாரஸ்யமா போயிடுச்சு. எங்களுடைய தல தீபாவளி எல்லாம் எப்படி போயிருந்துச்சு அந்த காலத்துல? அந்த காலத்துல ரொம்ப எல்லாம் போயிட்டாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 ராகுலுக்கெல்லாம் ஒரு 2-3 வருஷம் தான். அதெல்லாம் பசுமையான நினைவுகள். ஆனா அதெல்லாம் அப்படியே காலங்காலத்துக்கும் நிலைத்திருக்கக்கூடிய நினைவுகளா. அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களோட. பாருங்களேன், நம்ம ஆண்கள் இப்படி பேசிக்கிறோம், ஆனா பெண்கள்கிட்ட பேசுங்களேன். அவங்களும் பேச்சுலர் லைஃப்ல வாழ்ந்த தீபாவளி ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சமையல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட். எதுவுமே இப்ப சமையல் பண்ணி சொல்றது வாய் திறறத பார்த்தா ரேகா மேடம் வீட்ல எப்படி இருப்பாங்கன்றதுதான் யோசிக்க தோணுது. இப்ப எல்லாம் இவர்தான் சமையல் எல்லாத்தையும். ஆனா உண்மையா இன்னைக்கு இருக்கும்போது பார்க்கும்போது கண்டிப்பா வந்து இன்னைக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டோம் நம்ம. அது இயல்பாவே பணிச்சுமை காரணமாவும் கூட இன்னைக்கு ஆணும் வேலைக்கு போறாங்க, பெண்ணும் வேலைக்கு போறாங்க. அப்ப வீட்டு வேலைகளை வந்து பகிர்ந்துக்கிற நான் வழக்கமா என்ன பண்ணுவேன்றது நான் சொல்லிடுறேன். நம்ம இப்ப பலகாரம் வந்து வழக்கமா நம்ம தீபாவளிக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் வந்து குடும்பத்தோட அப்படியே உட்காந்துருவேன். இந்த பக்கம் வந்து ஒரு ஸ்டூல போட்டு உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து விதரசத்துக்கு வந்து மாவை தட்டி தட்டி உள்ள போட நான் அப்படியே அதுல கிண்டி எடுத்துக்கிட்டு அது வெந்துருச்சா இல்ல கிண்டலமா தெரியாம சொல்லிட்டேயா கவிஞரே. அது அழகா எடுத்து அதெல்லாம் பதமா வந்துருச்சா, கலர் மாறி இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி அப்படி பொன்னிறமா மாறின பிறகு அப்படியே அள்ளி சல்லடையில போட்டு பொண்ணு மாதிரியே இருக்குமா. அது வேற கவிதை சொல்லிதான் ஆகணும். சொல்லலன்னா வந்து இடிப்பாங்கல்ல. அதாவது கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொழி அழகுன்னு சொல்லிதான் ஆகணும். சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு பேசிக்கிட்டே வந்து அதரசத்தையும் முறுக்கையும் அடையும் வடையும் எல்லாத்தையும் செஞ்சு நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அந்த டைம்ல கேப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா எனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு சூடா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் உப்புன்னு ஊதி கொடுத்து அவன் எடுத்துக்கிட்டு ஓடுவான் ஓட்டம். எங்க வீட்டுல பத்தியா அதரசம், எங்க வீட்டுல பத்தியா முருகை அப்படி எல்லாம் ஓடுவான். இந்த மாதிரி வந்து குடும்பஸ்தர்களுடைய தீபாவளி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது செலவுகளை வச்சிருந்தாலுமே நிறைய கடனை எல்லாம் வாங்கி கூட பண்றவங்க எல்லாம் கூட இருக்காங்க. பண்டிகை நாட்கள்ல இந்த செலவை நம்ம செலவாவே பாக்குறது இல்லல்ல. கரெக்ட். இது வந்து ஒரு மகிழ்ச்சியா தான் பார்க்கணும். இப்ப நல்லதுக்கு செய்யறத கணக்கு பார்க்க கூடாது. நம்ம வீட்டுல சொல்ற மாதிரி நல்ல விஷயத்துக்கு செய்யறோம். நம்ம பிள்ளைங்க ஒரு காலகட்டத்தில் பாருங்க பேச்சுலர் லைஃப் வாழ்க்கையில நமக்கான மகிழ்ச்சியா மட்டும்தான் இருந்தது. இப்போ மகிழ்ச்சி அடைய வச்சு மகிழ்ச்சி அடைகிறோம். இப்ப செலவாகுதான் கடை வீதியில போறாங்க. நம்மளும் பாருங்க ஒவ்வொரு தீபாவளி வரும்போதும் ஒரு பிளான் பண்றோம். தீபாவளிக்கு 1 மாசம் முன்னாடி அல்லது 1.5 மாசம் முன்னாடியாவது கடைக்கு போயிடணும், இந்த கூட்டத்துல மாட்டிக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நடக்குதா? நடக்குது. ஒரு வருஷமாவது நடக்குதா? தீபாவளிக்கு 3 நாள் முன்னாடி தான் கடையில போய் நிக்கிறோம். என்ன பண்றது? போனஸ் போடுறாங்க. போனஸை நம்பி இருப்பவர்களுக்கு இப்படிதான் ஒரு வாழ்க்கை. அந்த கூட்டத்துல தடுமாறி உள்ள கிள்ள எங்கேயாவது பூந்து வேற யார் கையாவது பிடிச்சி ஈத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலை. மணி இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எத்தனை வாட்டி நடந்திருக்கு சம்பவம், வேற யார் கையை பிடிச்சி கூட்டிட்டு. ஆனா நம்ம இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும். ரொம்ப கடினமா உழைக்கக்கூடிய ஆண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கையில குறைவான பணம் கிடைச்சாலும் கூட தங்களுடைய குடும்பத்துக்காக போய் பண்ணணும்னு நினைச்சு கஷ்டப்பட்டு போறாங்க பாத்தீங்களா. அவங்க எல்லாம் வந்து கிரேட்.
கிரேட். இன்றைய நாளுடைய ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அதை இல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அழகா இருக்கிறத வச்சு குடும்பத்தை நடத்தி பிள்ளைகளுக்கு வந்து அந்த மகிழ்ச்சியை கொடுக்குற அந்த தாய் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அதை விட கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ராகுல், நீங்க வந்து தீபாவளி திருநாள்ல இது மட்டும் நமக்கு மகிழ்ச்சி இல்ல. இந்த இனிப்பு எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டுல நீங்க பிள்ளைங்க எடுத்துட்டு போய் கொடுக்கறத விட நீங்க செஞ்ச இனிப்பை பக்கத்துல அக்கத்துல எல்லாருக்கும் கொடுத்து பரிமாறி சாப்பிடுறது இருக்கு பாருங்க. இதுல விட நீங்க அந்த இனிப்புல எந்த பார்ட்டிசிபேஷன் நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க. உங்க வைஃப் பண்ணிருக்காங்கன்னு வச்சுங்க, அதை எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது என் வைஃப் பண்ண சொல்லுங்க, அவங்க சொல்றாங்களோ இல்லையோ நம்ம 2 மடங்கா அந்த வீட்டுல சொல்றோம்ல. கண்டிப்பா. இது நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு பாட்டு லைன் ஞாபகம் வருது. என்ன லைன்? உலகமெல்லாம் உண்ணும் போது நாமும் சாப்பிட எண்ணுவோம், உலகமெல்லாம் சிரிக்கும் போது நாமும் புன்னகை சிந்துவோம், யாதும் ஊரென யாரு சொன்னது கேளடி, பாடும் நம் தமிழ் பாட்டன் சொன்னது கண்மணி. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாருமே நமக்கான உறவுகள் நினைச்சு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதான் அதுல இருந்து சொல்ல வராங்க. சூப்பர் சூப்பர். பாட்டு கேட்டா ஆனா இவ்வளவு இனிமையா வந்து பாடுங்கன்னு இப்பதான் நான் பாக்குற மாதிரி. நீங்க ராகுல் வந்து அருமையா பாடுவாப்ல. அதாவது சீரியஸா ஏதாவது போயின்னு இருக்கும்போது நடுவுல வந்து சிரிப்புக்கு கண்டென்ட் தேவையில்ல. ஆல்ரைட். எது எப்படியோ இந்த நாள் வந்து ரொம்ப இனிய நாளா வந்து தீபாவளி செலிப்ரேஷன் இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய நேயர்கள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனா அவங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய நன்றிகள் சொல்லணும். நம்ம என்ன பண்ணாலும் வந்து அவங்க கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஆமா, நம்ம நேயர்கள் எப்பவுமே நட்சத்திர ஜன்னலில் வானம் பாக்குது சிறகை விரித்து பரப்போம் அந்த மாதிரியான மூட்லயே இருக்கிறவங்க. செஞ்சாலும் கொண்டாடுற, எது பண்ணாலும் அதை பகிர்ந்துக்கிற ஒரு அற்புதமான பாராட்டுகிற ஒரு அதை சொல்லுங்க. அழகா சொன்னீங்க. சூப்பர். நம்ம வந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம் நினைக்கிறேன். இன்னும் விட்டா பேசிக்கிட்டே இருப்போம். நேயர்கள் வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்றதுக்கு வழி விடுறதுக்காக நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். நீங்க வந்து சொல்லுங்க, இந்த தீபாவளியை நம்ம வந்து எப்படி ஒரு கருத்து ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க, நீங்க தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி நேயர்களுக்கு ஏதாவது சொல்றீங்க? இப்ப நம்ம பாதுகாப்பான தீபாவளி வெடிக்கிறது பத்தி காலையில இருந்தே நம்ம ரேடியோல சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம பண்பலையில. அது மட்டும் இல்லாம இந்த குறித்த நேரத்துல வெடிக்கணும்ன்றதை நம்மளும் சொல்லிட்டோம். அது மாதிரி குறைந்த அளவு நம்ம ஊர்ல தயாரிக்கப்பட்ட மேட் இன் சிவகாசி. சரியா சொன்னீங்க. நம்ம ஊரு பட்டாசு வெடிக்கிறதுல இது நம்ம ஊருக்காரங்க, நீங்க இந்த பட்டாசு தொடும் போது அந்த மண் மனம் மாறாம இருக்குன்னுவாங்க. அதை நம்ம மண்ல தயாரித்த பட்டாசுகள் வெடிக்கிறதுல சூப்பர். சுதேசி. ஆமா, சுதேசி ப்ராடக்ட் தான் எப்பவுமே சுதந்திரமான ப்ராடக்ட்னு சொல்லலாம். கரெக்ட். சுகமான ப்ராடக்ட்னு சொல்லலாம். எந்த கெடுதலும் விளைவிக்காத ப்ராடக்ட்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சங்கர் பிரியன். நமக்கு உறவுகள்லாம் வந்து இருக்காங்க, சிலருக்கு வந்து உதவி தேவைப்படும். அவங்களுக்கு போய் நம்ம கண்டிப்பா உதவி பண்ணணும் நம்மளால முடிஞ்சது. ஏன்னா மகிழ்ச்சியை வந்து பகிரும் போதுதான் வந்து நமக்குள்ளாக மகிழ்ச்சின்றது வரும். நம்ம அந்த பாட்டுல சொன்ன மாதிரி தான், நம்ம மட்டுமே வந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுக்காம சந்தோஷத்தை பகிரும் போது வந்து அவங்களுடைய புன்னையிலிருந்து நம்மளுடைய மனசுக்கும் புன்னகைன்றது வரும். கண்டிப்பா அந்த ஈகை உதவுதல்ன்ற பண்பும் வந்து இந்த பண்டிகை நாட்கள்ல வந்து மனசுக்குள்ள வந்ததுன்னா ரொம்ப டச் பண்ணிட்டீங்க ரெண்டு பேரும். நீங்க சொன்ன விஷயமும் சரி, இவர் ராகுல் சொல்ற விஷயமும் சரி. இந்த நாள்ல வந்து நிறைய பேர் வந்து யாருமே இல்லாம இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இருக்காங்க, ஆதரவற்ற இல்லத்துல இருக்காங்க. அவங்கள போய் கவனிக்கணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா ராகுல். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. மனிதனை அந்த மாதிரியான இல்லங்கள் இனிமேல் வராம பாத்துக்கிறது நம்ம கையில இருக்கு. கரெக்ட் தான். அதுக்கு வந்து இந்த மாதிரி பண்டிகை நேரங்கள்ல உறவுகளோட சேர்ந்து கொண்டாடும் போது தான் அதோட மகத்துவம்ன்றது புரிய வரும். சூப்பர். ஷோ முடிச்ச உடனே நாமளும் கிளம்புறோம் எங்கேயாச்சும். இது சும்மா இல்ல, நிஜமாதான். நீங்க பாருங்க, நீங்க தொடக்கத்துல சங்கர் அழகா சொன்னாங்க, இன்னைக்கு ஆணும் பெண்ணும் சமமா இருக்கிறோம், எல்லா பணிகளும் சேர்ந்து செய்யறாங்க. ஆனா வீட்டு பணியில சமையலறை பணியில மட்டும் தனியா செய்யற வழக்கத்தை மாத்தணும். இருவரும் சேர்ந்து செய்யறோம். 2 பேரும் தனியா செய்யற பணி நான் செய்யறத சொல்றாரு நினைக்கிறேன். அவருக்கு அவரே சொல்லிக்கிறாப்ல, இன்னைக்காவது ஒரு நாள் நல்ல நாளா போய் நம்ம செய்வோம் அப்பா மனைவிக்கு சேர்ந்து செய்யறது. ஆனா சில வேலைகள்ல பெண்கள் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. நம்ம செய்யற வேலை அப்படி. நீ தொந்தரவு பண்ணாம இருந்தாலே என்ன எல்லாம் பல நேரங்கள் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஏன்பா அந்த சாப்பாடு வெந்திருச்சா கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், அது பொங்கல் ஆயிர நேரத்துக்கு தான் போய் பார்ப்பேன். காலையில அந்த பால் வைக்கிற விஷயம் இருக்கு பாருப்பா, போய் பாலை கரெக்டா பாலை காணோம் பண்ணுவோம். பால் பொங்கி வலிச்சு அது போயிட்டு இருக்கோம், காணாம போயிருக்கு. தான் பார்க்க சொன்னேன், பொங்கதான் பார்த்தேன். இது எப்படி இருக்கு? இடிக்குதா பாடுற வண்டி அப்படின்னு மாதிரி. இடிக்கல இன்னும் வா இடிக்கலன்ற மாதிரி இருக்கு. அதாவது இனி வரக்கூடிய தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி நாட்கள்ல கூட நம்ம கதர் ஆடைகளை வாங்கணும்ன்றதையும் நம்ம எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க. அது உள்நாட்டு உற்பத்தியும் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவும். அதே நேரத்தில் உள்நாட்டு பொருளாதாரமும் இன்க்ரீஸ் ஆகும்ல. வகை வகையான ஆடைகள்லாம் வந்துருச்சு. நம்ம நினைக்கிற மாதிரி முதல்ல வேட்டி சட்டை இது மட்டும் தான் இருந்ததுன்னா இப்போ எல்லாம் சுடிதார்ல இருந்து பேண்ட் சட்டையில இருந்து கதர்ல ப்ராடக்ட்லாம் நிறைய வருது. அந்த மாதிரி வாங்குறதுக்கும் நம்ம முயற்சி பண்ணணும். அதை அணியிறதுல ரொம்ப கௌரவமா நினைக்கணும்னு நான். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்கா 2 பேரும் வந்து ஒரு டேக்லைன் மாதிரி சூப்பரா கொடுத்துருக்கீங்க. எஸ் மக்கள்
மக்களே வந்து இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த நாள் இனிய நாள் அப்படிங்கிறது தீபாவளி செலிப்ரேஷன். ஏற்கனவே மணி சொன்ன மாதிரி, ராகுல் சொன்ன மாதிரி அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக நம்ம பண்ணணும். நமக்கு மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கு மட்டும் இல்லாமல் வாகனத்தில் பயணிக்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் பட்டாசு வச்சுக்கிட்டு உள்ள காம்பவுண்டுக்குள்ளே ஓடி போயிட்டு பட்டாசு வச்சுட்டு அது இருக்கா இல்லையா வெடிக்க இருக்கான்னு தெரியாது. வாகனத்தில் சிவனேன்னு போய்கிட்டு இருப்பாரு, அவர் டப்புனு வெடிச்சுட்டு அவர் அலறி அடிச்சு பக்கத்து காம்பவுண்டுக்குள்ள வண்டி விட்டுருவாரு. ஸோ இந்த வேலையெல்லாம் நம்ம வந்து தவிர்த்துக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக அந்த மணி சொன்ன மாதிரி குறித்த நேரத்தில் மட்டும், அந்த டைமில் மட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணுக்கும் காற்றுக்கும் சூழலுக்கும் வந்து எந்த விதமான மாசுபாடு இல்லாத வகையில் நீங்கள் வந்து கடைபிடிக்கணும். இந்த மண் நமக்கான மண் அப்படிங்கிறத நம்ம விட்டுறவே கூடாது. நம்ம மண் அப்படின்றத ஒரு நாள் அடிச்சு காலி பண்ணிட்டு மறுநாள் வந்து அதை செப்பனிடணும் அப்படின்னு பண்ணோம்னா இயற்கை வந்து நம்ம முடியாது. இயற்கை ரொம்ப பெருசு. ஸோ அந்த விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்க ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லிக்கிறோம். ஹாப்பி தீபாவளி. எஸ், இப்படி தாங்க ஆர்ஜேஸ் எல்லாருமே சேர்ந்தா இப்படி தான் ஒரு மகிழ்ச்சி, ஒரு கலாட்டா அப்படின்றது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும்.